பிரபாகரன் மற்றும் ஜெயந்தி அம்மையார் அவர்களுடைய மகள் கோமதி சந்திரா அவர்கள். கோமதி சந்திரா, சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ். வணக்கம். மாதா, பிதா, குரு, தெய்வம், நல்ல நண்பன், இவங்க எல்லாருக்குமே இந்த தருணத்தில் கண்டிப்பாக நன்றி சொல்லிதான் ஆகணும். இது என்னுடைய வெற்றி விழா அப்படிங்கிறத தாண்டி அவங்களுக்கு நான் நன்றி சொல்லும் விழா தான். பேரண்ட்ஸ் கூட வரல தான், ஏன்னா வர முடியாத காரணம். பட் இந்த பிரபஞ்சத்தில் நான் எங்கே என்ன செஞ்சாலும் அதனுடைய நல்லதாகட்டும் அதோட புண்ணியமாகட்டும் என்னோட பேரண்ட்ஸ்க்கும் டீச்சர்ஸ்க்கும் தான் போகும். விழுகிறதுக்கு 1000 காரில் இருக்கலாம், ஆனால் எழுகிறதுக்கு ஒரே காரணம் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான். ஸோ பேரண்ட்ஸ் தான் இருக்கும் பொழுது அவங்களுக்கு ப்ரௌடை எப்படியாவது நான் கொடுத்துடணும் அப்படிங்கிறது தான். ஸோ அக்கா வேலைக்கு போயிட்டாங்க, தம்பியும் படிச்சு முடிச்சுன்னு வேலைக்கு போயிட்டாங்க. நான் மட்டும்தான் எல்லாருமே கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்தேன். கவர்மெண்ட் ஸ்கூல், கவர்மெண்ட் காலேஜ், அதுக்கடுத்து பிஎட்டும் பண்ணேன், எம்எஸ்சி பிஎட் இது எல்லாமே பண்ணேன் தான். ஆனால் இது பண்ணிட்டு இருக்கும் பொழுது நான் 2022 ஒரு எஸ்ஏ எக்ஸாம் எழுதினேன். அது 10 மார்க்ல ரிட்டன்லயே நான் மிஸ் ஆயிடுச்சு. அதே வருடம் பிசி எழுதினேன், 1 மார்க்ல மிஸ் ஆச்சு. இதனுடைய வழிகள் எவ்வளவு தாக்கத்தை ஏற்படுத்துன்னு எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரிதான் நானும் இருந்தேன். பட் ஆனா விழுந்த வேகத்துல எழுதுறது தான் ரொம்ப பெரிய முக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டைம் ஃபிக்ஸ் பண்ணேன், இதே மாதிரி அடுத்த இது கண்டிப்பா இருக்கக்கூடாதுன்னு. ஏன்னா காலப்போக்கில் போகும்போது வீட்டில் திருமண பேச்சுகள் எல்லாமே கூட ஏற்பட்டுச்சு. நான் சொன்னேன், இந்த ஒரே ஒரு அட்டம்ப்ட் நான் பாஸ் ஆனா ஓகே, இல்லைன்னா உங்க விருப்பம் அப்படின்னு சொல்லிட்டேன். அடுத்த அட்டம்ப்ட் இப்போ இந்த வந்தது ரிட்டனும் பிசிக்கல் இன்டர்வியூ எல்லாமே கிளியர் ஆச்சு. அதே மாதிரி இந்த வருடம் பிசியும் கிளியர் பண்ணேன். நானா தான் பிசிக்கல் போகல. ஸோ இதுக்கு எதுக்கு அப்படின்னா கன்சிஸ்டன்சி அப்படிங்கறத தான் நான் இங்க எல்லாருக்குமே சொல்லிக்கிறேன். எல்லாருமே அது மட்டுமா தான் இருப்பாங்க, இல்லைன்னு நான் சொல்லவும் மாட்டேன். ஆனால் முதல் டைம் நான் எனக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒரு 2 மாதம் தான் டைம் கிடைச்சிது. ஆனால் இந்த முறை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு 3.5 மாதம் டைம் கிடைச்சிது, பிஎட் படிச்சுக்கிட்டேவும் இதை நான் பண்ணுறதுக்கு. ஆனால் அது கிடைப்பட்டதில் எனக்கு கன்சிஸ்டன்சிங்கிறது நான் சார் சொல்கிற மாதிரி நான் என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இருந்து எடுத்துக்கிட்டேன். ஸ்கூலில் ட்ரைனிங் போடுறச்சு அங்கே படிச்சுட்டு இருக்க பசங்களை பார்த்துட்டு அவங்க இன்னுமே பொழுதுபோக்கில் ஈடுபடும் பொழுது அவங்கள மாத்துறதுக்கு முதல்ல நான் மாறணும்னு தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ கவனிச்சதை விட்டுட்டு எப்படி கன்சிஸ்டன்சியா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவேன். எண்ணியாங்க எய்துவர், எண்ணியர் திண்ணியர் ஆக பெரியங்கிற மாதிரி. இது ஒரு சின்ன விஷயம் தான். நான் ஸ்கூல் படிக்கும்போது சின்ன வயசுல எல்லாரும் இங்கிலீஷ்ல சைன் போடுவாங்க. அப்போ என்னுடைய ஆசிரியர் சொன்னாங்க அவங்க தமிழ்ல தான் சைன் போடுவாங்க. எனக்கு அப்ப அதெல்லாம் தெரியாது, ஏன் தமிழ்ல சைன் போடணும், அரசாங்க ஊழியர் தமிழ்ல சைன் போடுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ எனக்கு அது பெருசா தெரியல. பட் ஆனால் அப்பவே நான் மாத்திக்கிட்டேன், நான் தமிழ்ல தான் சைன் போடுவேன். இன்றளவும் இப்ப கூட கேட்பாங்க, எதுக்கு நீ தமிழ்ல சைன் போடுற, இங்கிலீஷ்ல சைன் போடணும். இல்ல, கவர்மெண்ட் எம்ப்ளாயி தமிழ்ல தான் சைன் போடுவாங்களா அப்படின்னு. இன்னைக்கு நான் கவர்மெண்ட் எம்ப்ளாயி. என்னுடைய முதல் நீங்க செலக்ட் ஆயிட்டீங்கன்னு சொல்லி கமிஷனர் ஆஃபீஸ் கூப்பிட்டாங்க. அங்க போயிட்டு நமக்கு அங்க ரெஜிஸ்டர் பண்ணும், சைன் பண்ணோம். அந்த நான் சைனை நான் தமிழ போடும்பொழுது எனக்கு அந்த சினரியா வந்துட்டு போச்சு. இதுக்கு என்னன்னா, நீங்க எந்த வார்த்தைகளை விடுறீங்களோ அந்த வார்த்தைக்கு இன்றளவும் இந்த பிரபஞ்சத்துல ஒரு வன்மை வலிமை இருக்கதா செய்யுது. என்னைக்கு எதை சொன்னாலும் அது கண்டிப்பா நிறைவேறும். அன்னைக்கு எங்க பேரண்ட், எங்க அப்பா சொன்னாங்க, என் பொண்ணு இப்படி போலீஸ் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நான் பிஎட் அப்படின்னு கொஞ்சம் தடம் மாறினாலும் எனக்கு தெரியல. பிஎட் முடிச்சும் நான் ஒரு 3 மாத காலம் மட்டும் பணிக்கு போனேன். ஆனா எனக்கு என்னுடையவே அது இல்லை, என்னுடையவே இந்த கவர்மெண்ட் சர்க்கிள்குள்ளதான் அப்படிங்கிறத நான் உணர்ந்து இந்த சைடு வந்தாச்சு. முதல் அட்டம்ப்ட் கிளியர் ஆனாலும் 2வது அட்டம்ப்ட் கிடைச்சிருச்சு. என்னுடைய பாதை இதுக்குள்ளதான் அப்படிங்கறத நான் தெளிவா தெரிஞ்சுக்கிட்டேன். அதே மாதிரிதான் சொல்லுங்கிறது அர்ஜுனன் தொடுக்கிற வில்லு மாதிரி. அதை விடும்பொழுது ஒன்னா இருக்கும், போகும்பொழுது 100 1000 போகும். அதே மாதிரி சார் பேசும்பொழுது ஒரு இடத்துல சில விஷயங்களை சொல்லிட்டு போவாங்க. அதை எடுத்துக்கிற மாணவர்களுக்கு பலவிதமா பல நேரங்கள்ல புரியும். அந்த மாதிரி எல்லாம் நான் கேட்டுதான் வளர்ந்தேன். இவரோட மோட்டிவேஷன் வீடியோ சொன்ன காலைல போனா ஃபர்ஸ்ட் வீடியோவா தான் இருக்கும். ஸோ கேட்டுட்டு போவோம். அதே மாதிரி கஷ்டம், இந்த இடத்துல நான் பட்ட கஷ்டத்தை பெருசா முன்வைக்க விரும்பல. ஏனாலுமே என்னுடைய அப்பா அம்மா இருக்காங்க, நான் ஒரு வேலைக்கு போகணும், அவர்களை நான் இருக்கும்போது பார்த்துக்கணும், அவங்களுக்கு தேவையானது எல்லாம் பண்ணணுங்கிற பட்சத்திலையும் ஒரு குறிப்பிட்ட காலம் வந்துருச்சு. நம்ம என்ன வேலைக்கு போலைங்கிறதா இருந்துச்சு. ஆனா நான் அதுக்கே வேதனைப்பட்டுட்டு இருந்த காலத்துக்கு போயிட்டு அப்பதான் எனக்கு தெரிஞ்சது. நான் இதே டாப் இன்ஸ்டியூட்ல ஒரு வெற்றியாளராக இருந்த ஒரு சகோதரி பேசினாங்க. அவங்க கல்யாணம் திருமணமான 2 வருடங்கள தன்னுடைய கணவரை இழந்ததாகவும் அவங்களுக்கு ஒருத்தர் அறிவுரை சொன்னதாகவும், ஒரு பேருந்துல பயணம் மாதிரிதான், இன்னைக்கு அவர் இறங்கிட்டாரு, என்னைக்காவது ஒரு நாள் நாம இறங்கும். அப்பேற்பட்ட சுமையை வச்சுட்டு ஒரு கஷ்டத்தை தாண்டி ஒரு மனுஷன் இருக்காங்க. இதெல்லாம் என்ன கஷ்டம் அப்படின்னு சொல்லி நான் எப்போ நினைக்க ஆரம்பிச்சனோ அன்னைக்கு நான் இந்த பேட்டில ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நான் ஓவர் கம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். பல இன்னல்கள் பல துன்பங்கள் எல்லாமே நம்ம கடந்து போவோம். அந்த நேரத்தில் உங்க நம்பிக்கையை மட்டும் கைவிட்டுறாதீங்க.
அதை வந்து எண்ணம் போல் வாழ்க்கை, எண்ணம் போல் தான் வாழ்க்கை. ரொம்ப டெப்தா எதை நீங்க நம்புறீங்களோ அதற்காக உங்க எண்ணத்தை செலவிடுறீங்களோ நிச்சயம் நிச்சயம் அது உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். ஸோ விஷ் யூ ஆல் த பெஸ்ட். என்னை விட என் கூடவே ட்ராவல் பண்ணாங்க. நான் பெருசாக இன்ஸ்டியூட்ல போய் படிக்கல, வீட்லேயே தான் படித்தேன். ஃபிசிக்கலும் வீட்லேயே தான் பண்ணேன். நான் ஃபர்ஸ்ட் இன்டர்வியூக்காக ஒரு இன்ஸ்டியூட் வந்ததே வந்து டேஃபுக்காக தான். இந்த SIOK செலக்ட் ஆயிட்டேன், ஃபிசிக்கல் முடிஞ்சு, ஆனால் இன்டர்வியூக்கு வந்து நம்மளா செல்ஃபாக ப்ரிப்பேர் பண்ண முடியாது, அதுக்கு ஒரு அமைவிடம் வேணும் அப்படின்னு சொல்றதுக்காக ஈரோட்டில் வந்துட்டு ஃப்ரீ இன்டர்வியூ கிளாஸ்ன்னு சொல்லி அப்போ ஆரம்பிச்சாங்க. அப்போ நான் வந்து இதே அந்த இடத்துல வெளியில தான் மேலே ஃப்ளோரில் சார் பேசுகிறத கேட்டேன். உண்மையாலுமே வந்து ரொம்ப ராசியான மனிதர் தான். அன்னைக்கு அவர் பேசுறத கேட்டு எல்லாரும் செல்ஃபி எடுத்துட்டு இருந்தாங்க. நான் நினைச்சேன் சரி செல்ஃபி எடுக்காம போயிடலாம், என்னைக்காவது நம்ம கண்டிப்பா இந்த SI ஆயிடுவோம், இவ்வளவு தூரம் வந்துட்டு கண்டிப்பா ஆயிட்டு வந்துட்டு ஒரு கூட நம்ம போட்டோ எடுக்கணும் அப்படின்னு நினைச்சேன். ஆனா வந்துட்டு எனக்கு இது தெரியும், ஓகே எனக்கு வந்து அவரை தெரியும், ஆனா நமக்கு நம்மளோட அறிமுகத்தை அவருக்கு கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பரவாயில்லன்னு சொல்லிட்டு என்னை கன்வின்ஸ் பண்ணி நான் ஒரு போட்டோ எடுத்து வச்சுக்கிட்டேன். இன்றளவும் அந்த புகைப்படம் இருக்கு. ஆனா நான் அப்ப எடுக்கும்போது நினைச்சேன் அடுத்த போட்டோ நான் எடுத்தேன் அப்படின்னா இப்படி ஒரு ஸ்டேஜ்ல தான் எடுக்கணும், கூட தான் எடுக்கணும் அப்படின்னு நினைச்சேன். அந்த தாட் போதும் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு. அப்புறம் எனக்கு இந்த இடத்துக்கு ரொம்ப இதா இருந்தது, ஏன்னா நான் ட்ரெயின் எங்கேயுமே போகல. எனக்கு வந்துட்டு உதவி செஞ்சது வந்து உடன்பிறவா சகோதரர் மிஸ்டர் பிரகாஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அண்ணன். அவர் வந்து வர முடியல, அவரும் வந்துட்டு நம்ம காவல்துறையில தான் இருக்காரு, வேலூர் ஜெயில வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அந்த நம்பர் தான் வந்துட்டு மறைமுகம். இத்தனைக்கு அவங்க யாருன்னு கூட எனக்கு தெரியாது. என்னுடைய சகோதரியும் சீனியரா இருந்து என் சிஸ்டர் கேட்ட ஒரு வார்த்தைக்காக எனக்காக உதவி பண்ணாரு. எங்கிருந்தாலும் இந்த பேரும் புகழும் அவருக்கு போய் சேரும். அதே மாதிரி என் கூட வந்தவங்கள எனக்கு இன்டர்வியூல தான் நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸ் தெரிஞ்சாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு யாருமே தெரியாது. அதுல வந்துட்டு நல்ல பழக்க வழக்கம் ஏற்பட்டவங்கள ஒரு 0.5ல மிஸ் பண்ணாங்க. அதனால என்னால என்னோட வெற்றி வந்தப்போ என்னால அதை செலிப்ரேட்டே பண்ண முடியல. ஒரு செகண்ட் என் ஸ்டேட்டஸ் அவங்களை ஹர்ட் பண்ணிருச்சுன்னா அது என்னோட சக்சஸ் இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டேன். அவங்க எல்லாருமே நிச்சயமா ஒரு குரூப். இப்ப நமக்கு ஒரு விஷயம் தாமதமாச்சுன்னா, ஒருவேளை நான் எனக்கு 2022 பிசியில் எனக்கு அந்த 1 மார்க் போகாம கிடைச்சிருந்தா நான் இப்போ பிசியா நின்றுப்பாங்க. பட் ஏன் அது வந்து நமக்கு அடுத்த டெஸ்ட்ல இன்க்ரீஸ் ஆகலைங்கிறத அனலைஸ் பண்றதுக்காகவே ஒரு நாள் மெனக்கெட்டேன், ஒரு 24 hours. இதனால இந்த கொஸ்டின்லாம் போச்சு, இந்த கொஸ்டின் இந்த இடத்துல இருந்து வந்துச்சு, நான் அதை வந்து ஓகே அதை இப்படி மெமரி பண்ண மறந்துட்டேன், இல்ல மெமரி பண்ண இப்படி மறந்துருச்சு அப்படிங்கறத நான் எப்படியெல்லாம் ரீகால் பண்ணுங்கிறத முதல்ல அனலைஸ் பண்ணேன். அதுக்கடுத்து ஒவ்வொரு டெஸ்ட்லயும் என்னோட மார்க் இன்க்ரீஸ் ஆச்சு. ஸோ நீங்க எல்லாருமே நல்லா படிக்கிறவங்க தான், ஆனா உங்களோட மார்க் எங்க போகுதுங்கிற தெரிஞ்சு அனலைஸ் பண்ணுங்க. அந்த மெனக்கெடல் கண்டிப்பா உங்களுக்கு வெற்றியை தேடி தரும் அப்படிங்கறத சொல்லிக்கிறேன். உங்களுடைய வெற்றியும் எண்ணத்தையும் கூரை மேல போடாதீங்க, வானத்து மேல போடுங்க. ஸோ எல்லாருக்கும் விஷ் யூ ஆல் த பெஸ்ட். சந்தன காற்று நம் ஜன்னலில் வீசட்டும், சரித்திரம் நாளை நம் சாதனை பேசட்டும். நன்றி, வணக்கம். எல்லா புகழும் இறைவனுக்கே.